வணக்கம் உறவுகளே, வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி சமையல் பார்ப்பலாமா? வாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு, தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. இது வந்து நாட்டுக்கோழியில் இருந்த முட்டைங்க. அதோட அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கறி மசாலா போட்ட வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? தக்காளியை பள்ளி போடணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளியை போட்டு தக்காளி நல்லா செவந்த உடனே உப்பு கொஞ்சோண்டு மேலே போட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து கறியிலேயே மசாலையை சேர்த்துட்டேன். அப்போ தான் கறி வந்து மசாலைக்கு நல்லா ஊறுன்னு சொல்லிட்டு அது எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளியை நல்லா மசிய வதக்கி அதை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்த உடனே பாருங்கள், கறி அள்ளி போட்டு அப்படியே கிரேவி மாதிரி நல்லா சுருளை பிறண்டு வரும் பொழுது நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டா வந்த உடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோமோ அதை ஊற்றி அந்த குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. கொதித்து வரும் பொழுது அந்த குழம்புல இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பால் ஊற்றினது பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வச்சோம்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்போவுமே வந்து தண்ணியாக தாங்க இருக்கணும்.